வாங்க அவரைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அவரைக்காயில் இருக்கிற அந்த நரம்பை எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவி வச்சுக்கிங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், கடுகு, மிளகு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூட 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரையும் வதக்குங்க. தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியும் நல்லா நைஸாக வதக்கிக்கிங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த அவரைக்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. அதன் பிறகு குழம்புக்கு தேவையான மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதையும் மிதமான தீயில வச்சு வேக வைங்க. இப்போ நான் பாசிப்பருப்பு, மஞ்சள் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான அவரைக்காய் சாம்பார் வந்து தயாராகிடுங்க. இப்போ பாருங்கள், அவரைக்காய் சாம்பார் தயார் ஆகிடுச்சு. கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனா சூப்பரான அவரைக்காய் சாம்பார் தயார்.